சென்னையின் பிரபல ஹோட்டலில் உணவருந்தியவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் உணவகத்திற்கு அதிரடியாக அதிகாரிகள் சீல் வைத்தது தொடர்பான கள விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். தற்பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை திருவல்லிக்கேணி மற்றும் மவுண்ட் ரோட்டில் அமைந்துள்ள பிலால் ஹோட்டல்களில் சாப்பிட்ட 18க்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஒரு சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திருவல்லிக்கேணியில் 30ஆம் தேதி இரவு சாப்பிட்ட 18க்கும் மேற்பட்டோர், அதாவது பீஃப் ஷவர்மா மற்றும் பீஃப் பிரியாணி ஆகியோர் சாப்பிட்டவர்கள் மட்டும் சுமார் 18க்கும் மேற்பட்ட நபர்கள், கல்லூரி மாணவர்கள் உட்பட இளைஞர்கள் என மொத்தம் 18க்கும் மேற்பட்டோர் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே போல மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய பிலால் ஹோட்டலில் சாப்பிட்ட 2 கல்லூரி மாணவிகள் பாதிக்கப்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டு இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இது சம்பந்தமாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய அந்த பிலால் ஹோட்டலுக்கு சென்று சோதனையிட சென்றனர். அப்போது எந்த விதமான அதிகாரிகள் மற்றும் யாரும் அந்த கடை ஊழியர்கள் இல்லாததால் உடனடியாக அந்த கடையை பூட்டி சீலிட்டு சென்றனர். மேலும் இது தொடர்பாக தாங்கள் அந்த கடைக்கு அபராதம் விதித்து தாங்கள் கூறும் வரை அந்த கடையை திறக்க விட மாட்டோம் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த கட்டமாக இது தொடர்பாக காவல்துறைக்கும் கடிதம் எழுத இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிலால் ஹோட்டல் தொடர்பாகவும் திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி ஐஸ் ஹவுஸ் போலீசாரும் இந்த 18க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டது தொடர்பாக இந்த விசாரணையானது நிகழ்த்தி வருகின்றனர். குறிப்பாக கெட்டுப்போன இறைச்சியை கொடுத்ததால் தான் இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பீஃப் பிரியாணி, பீஃப் ஷவர்மா மற்றும் மட்டன் பிரியாணி சாப்பிட்ட காரணத்தினால் இவர்கள் இந்த ஒவ்வாமை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனால தான் ஏற்பட்ட பிரச்சனையா என்பது தொடர்பாக இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. மேலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த சாப்பிட்ட உணவுகளை அடுத்த கட்டமாக கைப்பற்றி இது தொடர்பாக ஆய்வுக்கு உட்படுத்த இருப்பதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த பாதிக்கப்பட்ட நபர்களின் பெற்றோர்கள் பெரும் குற்றஞ்சாட்டினர். அதாவது கெட்டுப்போன இறைச்சியை இவர்கள் சமைத்ததால் தான் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்களுக்கு வாந்தி மயக்கம் உள்ளிட்டவை ஏற்பட்டதாகவும் உடனடியாக இந்த கடைகளுக்கு சீலிட்டு தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் இது போன்ற பிரியாணி கடைகள் வைத்திருக்கும் ஒரு நபருக்கு தொடர்ச்சியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு சரியான முறையில் சமைக்கப்படுகின்றன என தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் அபராத தொகையை உயர்த்தினால் மட்டுமே இது போன்று வேறு ஒரு சம்பவம் நடைபெறாமல் தடுக்க முடியும் எனவும் இந்த பாதிக்கப்பட்ட நபர்களின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ச்சியாக இது தொடர்பாக போலீசார் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். சென்னை பல்லாவரம் அருகே அனகாபுத்தூரில் பெண்ணை கல்லால் அடித்து கொலை செய்த ஞானசித்தன் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.